நேற்று ஈவினிங் லேட்டாக தான் செட்டிநாடு பேலஸ் போய் சுற்றி பார்க்குறதுக்காக போனோம். பட் அங்கே லேட்டானதுனால டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. எப்பயும் போல் இட்லி தோசை வேண்டாமா, இன்றைக்கி பால் பணியாரம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அம்மாட்ட சொல்லியிருந்தேன். அதனால் விடியற்காலை 4 மணிக்கே எழுந்திரிச்சு அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டாங்க. எங்களுக்கு காஃபியெல்லாம் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் மாவெல்லாம் உட்காந்து அரைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் மாடிக்கு போய் மாடியில் வந்து ரெயின்போ பேர்டோட போர்ஷனை காட்டிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம். ரெயின்போ பேர்ட் கவுச்சரில் இப்போ ஏன் நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அதை பற்றி ரொம்ப நேரம் பேசாமல் ஜென்ரல் டாக்ஸே அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்தோடனே அம்மா பால் பணியாரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்போயே ஒரு டவுட் இருந்துச்சு, பசங்களுக்கு ஒரு வேளை திகட்டினா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களுக்கு தோசையும் சிக்கன் கறி ஆப்ஷனும் இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் எனக்கு பால் பணியாரம் ரொம்ப ஃபேவரட், ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிச்சிருந்துச்சு. சரி அதோட பசங்களெல்லாம் கிடுகிடுன்னு கிளப்பிடலான்னு பசங்களை கிளப்புறதோட வேலை என்கிட்ட இருந்துச்சு. இன்றைக்கி பிளானில் பார்த்தீங்கன்னா ஆத்தங்குடியில் இருக்க பெரிய வீடு பேலஸை தான் போய் பார்க்க போகிறோம். சரி அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஆத்தங்குடி டைல்ஸ் எல்லாம் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு கூட்டிகிட்டு போன டிரைவர் வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. அப்படிங்கிறதுனால இது போயிட்டு இதுக்கப்புறம் இங்கே போகலாமா அப்படின்ற மாதிரி கைட் நிறைய பண்ணாங்க. அது போக பசங்க கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி போர்டாக ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களையும் கொஞ்சம் என்கேஜ் பண்ணுற அளவுக்கு அந்த அண்ணா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணோம் நாங்கள். ஆத்தங்குடி பேலஸ்குள்ளே வந்து நல்லாவே ரிசீவ் பண்ணாங்க. ஒரு அடல்ட்டுக்கு 50 ருபீஸும் 10 இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. பசங்க எல்லாமே ஃபஸ்ட்டு டைம் போய் அதை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு தூண் அந்த பிளேஸ் எல்லாத்தையுமே அவ்வளோ ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு அங்கே உள்ள டைல்ஸு அதோட ஆர்கிடெக்ட் எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம படத்தில் தானே இந்த மாதிரி பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு. ரொம்ப நேரம் நம்ம அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆத்தங்குடி டைல்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் பசங்களுக்கு கொண்டு வந்து காட்டிட்டு மதியத்தில் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். கார்டன் பிரியாணி ரெஸ்டாரண்ட்டு. அங்கே போய் பிரியாணி வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு பசங்க ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. அதுவும் சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால சரி ரொம்ப அவங்கள இது பண்ண வேண்டாம்னு வீட்டுக்கு வந்து ஃபுல் நேரம் விளையாட்டு தான். பிளான் படி இன்றைக்கி நைட்டு பாபிக்யூ நைட் தான் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே ஒரு 6 o'clock போலலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேரத்துக்குன்னு 7 o'clock 7:30 நல்ல மழை அடித்து ஊற்றிருச்சு. நீ ஊற்றுனாலும் ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்ருப்போன்னு ஃபுல்லாக ப்ராசஸ் எல்லாம் முடித்து நல்லா சாப்பிட்டு பசங்களும் என்னை ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இந்த நைட்டை.